பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் 1லேருந்து 11 வரை. இந்த வசனம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மனதுக்கு ஒரு இதமான ஒரு வசனங்களாக இருக்கும். பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனார். இந்த வசனம் ஒன்றுன்னா நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பலமாக இருப்பாருன்ற நமக்கு இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த வசனங்கள் கிறிஸ்தவர்களுக்குன்றது நம்ம உலக மக்களுக்கு ஒரு புகலிடமாகவும் பலமாகவும் இருக்கிறாரு. அவர் ஒருபோதும் கைவிடாத நமக்கு துணையாக இருக்கிறாருன்ட்டு இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. கடவுளின் பாதுகாப்பையும் அவர் மீதான நம்பிக்கையும் அவர் மீது நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துது. ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் சரி, நம்ம அமைதியாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல், தமது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் புகலிடமும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த புகலிடம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கையில் வர நமக்கு பேரழிவுகள் அல்லது இந்த சமுதாயத்தில் நமக்கு நடக்கிற பிரச்சனைகள், இதில் எல்லாவற்றும் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா விதமான சோதனைகளும் சரி, பிரச்சனைகளும் சரி, நம்மளை என்ன பண்ணுதுன்னா, இது உறுதியாக நிற்க செய்யுது. எல்லாவற்றிலிருந்து நம்ம மீட்டெடுத்து நமக்கு உதவி செய்கிற வசனங்கள் இந்த வசனங்கள் ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கோட்டை தவிர நமக்கு வேறு எந்த ஒரு சிறந்த இடமும் இல்லை. கடவுள் தமது மக்களின் ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக அவர் பூர்த்தி செய்கிறாரு. அவர் நமக்கு உதவி செய்கிறாரு. அவர் நமக்கு சோர்ந்து போகிற நேரத்தில் கூட பலன் கொடுக்குறாரு. கடவுள் எப்போதுமே நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சமாதானத்தையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்குறாரு. இந்த வசனங்கள் நமக்கு நிச்சயமாக ஊக்குவிக்கிறது. கடவுள் மேல் இருக்கும் விசுவாசத்தினால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணால் அமைதியோடு இருக்கணும். இந்த வசனங்கள் நமக்கு என்ன காட்டுதுன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும், இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம அவரை நம்ம தேடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார்ன்னு இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. நீங்கள் கூட உங்களுக்கு சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ இருந்தாலும் இந்த வசனங்களை வாசிங்க. நிச்சயமாக உங்களுக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுப்பாருன்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமேன்.